இல்லை ஒன் டே ஸ்டடி பிளான் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். ஓகே, நான் ஃபஸ்ட்டு ஷெட்யூல் போட்டு நான் 9 to 10 இதை முடிக்கணும், 10 to 11 இப்படி முடிக்கணும் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் அது எனக்கு செட் ஆகலை. ஏன் செட் ஆகலைன்னா, இப்போ நான் அந்த டைமை நான் முடிக்கல அப்படின்னா எனக்கு அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ என்னோடய ரொட்டீன் நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். எப்படி சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா, இன்றைக்கி டேவை நான் கம்ப்ளீட்டாக முடிக்க போகிறேன். நான் எங்கேயுமே டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்க போகிறேன். ஆனால் நான் ஷெட்யூல் போட்டு படிக்க போகிறதில்ல, நான் என்ன படிக்க போகிறேன்றதை நோட் பண்ணிக்க போகிறேன். இப்படி நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இப்போது நான் வந்து டெஸ்ட் சீரிஸோட ஷெட்யூல் தான் ஃபாலோ பண்ணேன் இல்லையா? அப்போ இந்த டேக்கு நான் இதை தான் முடிக்கணும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஸோ அதை நான் வந்து ஸ்டார்டிங்கில் போட்டுட்டு நான் வந்து நைட்டு படிக்கிற ஆள் தான், ஏர்லி மார்னிங் படிக்கிற ஆள் கிடையாது. ஸ்கூல் டேஸ்லேருந்தே அந்த பழக்கம் எனக்கு இருந்ததில்லை. இப்போ நான் எல்லாருமே ஏர்லி மார்னிங் படிக்கணும்னு சொன்னாங்க, ஆனால் எனக்கு அந்த ஹேபிட் வந்து செட் ஆகலை. நான் அதனால் ஏர்லி மார்னிங் படிக்கிற ஹேபிட் கிடையாது. ஸோ என்னோடய ஷெட்யூலே எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா 9 இல்லைனா 10 o'clock தான் ஸ்டார்ட் ஆகும். காலையில் 9 to 10 தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்குலேருந்து நான் ஒரு 3 hours 4 hours அந்த மாதிரி பிரிச்சுப்பேன். ஓகேங்களா? நைட்டு போகிற ஷெட்யூல் வந்து 3 to 4 வரைக்கும் போகும். ஏர்லி மார்னிங் ஆமாம், 3 to 4 வரைக்கும் ஷெட்யூல் போகும். நான் வந்து மாற்றிக்கலாம், என் ஹேபிட்டை நான் மாற்றிக்கலாம். ஏன் மாற்றிக்கலன்னா, எனக்கு திரும்ப நான் காலையில் எழுந்துச்சு திரும்ப அதுக்கு நான் அடாப்ட் ஆகிறதுக்கே 21 days கிட்ட ஆகிடும். நமக்கு ஒரு ஹேபிட் செட் ஆகணும் அப்படின்னா எனக்கு அவ்வளோ டைம் கையில் இல்லை. நான் வந்து என்னோடய ரொட்டீனை தான் நான் ஃபாலோ பண்ணேன். எனக்கு 9 to 10 தான் மார்னிங்கில் ஸ்டார்ட் ஆகும். ஏர்லி மார்னிங் 3 to 4 வரைக்கும் என்னோடய ரொட்டீன் போகும். நான் ஆன்லைன் டெஸ்ட் தான் போட்டிருந்தேன் ப்ரிலிம்ஸ்க்கு. ஸோ இட் டசன்ட் அஃபெக்ட் மீ. நான் ஒரு நைட் 12 o'clock போர்ஷன் முடித்தா கூட நான் 1 to 4 உட்காந்து டெஸ்ட் போட்டுருவேன்.